ரம்யா ஜெயிக்கிறதுக்காக தான் போட்ட பிளான்ல அவளே வசமா சிக்கிக்கிட்டாங்க. அவ போட்ட பிளான்னாலேயே இப்ப போலீஸ் ரம்யாவ கைது செஞ்சுட்டு போறாங்க. கடைசில இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் நடத்தி முடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா எடுத்த முடிவுனால கடைசில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் களி திங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படி என்னதான் இந்த ரம்யா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சண்முக விஷயத்துல எப்படியாச்சும் ரம்யாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அண்ணமும் ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க. ஆனா அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ரம்யா ஒரு காரியம் பண்றாங்க. என்னன்னா, அண்ணத்துக்கிட்ட என்னால தோக்க முடியாது, நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்துக்கு கால் பண்ணி, ஏன் அண்ணன் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படாத, உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிக்கிறேன் பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே அண்ணன் அந்த வீடியோ பார்க்குறாங்க. பார்த்ததுமே திகச்சு போயிட்டாங்க. ஏன்னா தான் அப்பாவான சாமிதுரைய அடிச்சு கட்டி போட்டு ரத்தமா ஊத்துது அந்த மனுஷனுக்கு. உடனே 3 பேருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உள்ள ஓடுறாங்க. உள்ள ஓடி உடனே சண்முகம் சொல்றாங்க, இங்க பாரு மரியாதையா சாமிதுரைய விட்டுடு, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, விடுறேன் அங்கிள், தாராளமா சாமிதுரை அங்கிளை விடுறேன், அவரை வச்சு நான் என்ன அங்கிள் பண்ண முடியும், ஆனா அதுக்கு பதிலா நீங்க உங்க கையாலே எனக்கு தாலி எடுத்து கொடுக்கணும், இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இவன் இப்பதானே சாமிதுரையை கடத்தி வச்சிருக்கான்றது எல்லாருக்குமே தெரிய வருது. ஆனா அவ இதை யோசிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது கடத்தி வச்சிருக்கான்னு அவ வாயாலே அவ சொன்னதுனால சரவணனுக்கும் செண்பகவல்லிக்கும் செம ஷாக்குங்க. இப்பவே இப்படிலாம் பண்றவ கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்னெல்லாம் பண்ணுவா? அப்ப எல்லாருக்குமே தெரிய வருது சண்முகத்தை கடத்தினதும் இந்த ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் விடுறா. இப்போ நீங்க இந்த இதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் சாமிதுரை அங்கிளை உயிரோட பார்க்க முடியும், இல்லைனா உயிரோடயே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அங்கே தானே எஸ்பி போலீஸாரும் இருக்காரு. இவளுக்கு கோபத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம தோத்துட்டோன்றதை ஏற்றுக்கவே முடியாத போது கோபத்தில் நிறைய தப்பு பண்ணுவாங்களா, அதை மாதிரி யோசிக்காமல் இவ பண்ணிட்டா. இந்த மாதிரி எல்லார் முன்னாடியுமே சொன்னது தான் அவள் பண்ண தப்பு. எல்லார் முன்னாடியுமே சொன்னதுமே கார்த்திக் எஸ்பி சார் இப்போ கூட நீங்கள் கைது பண்ண மாட்டீங்களா, கைது பண்ணுங்க அவளை அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் கமிஷனரோட ஆள் இல்லையா, அதனால் கொஞ்சம் தயங்கி நிற்கவுமே, சரி நீங்கள் ஒன்றும் கைது பண்ண வேணாம், நான் மகளிர் ஆணையத்துக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மகளிர் ஆணையத்துக்கு ஃபோன் போட்டு உடனடியாக வர்றாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, அதுக்கு ஊரே சாட்சிங்க. அங்கே இருந்த மண்டபத்தில் உள்ள எல்லாருமே இவங்க தான் கடத்தினதா இவங்க வாயிலே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஏன்னா சண்முகம் ஒரு வாத்தியார், அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவரையே கடத்தி வச்சிருக்கா அப்படின்னா நம்ம ஊர் ஒருத்தருக்கு கஷ்டம்னு நம்ம பண்ணுறது இல்லையா, நம்ம எல்லாரும் சப்போர்ட்டாக நிற்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த பொண்ணு தான் கடத்தி வச்சிருந்தேன்னு சொன்னிச்சு, கைது பண்ணுங்கன்னு எல்லாருமே கத்துறாங்க. உடனே ஐயோ நம்மளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சரவணன், நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லுங்க சரவணன்ற மாதிரி சொல்ல, மேடம் நம்ம இதுக்கு மேலே எது சொன்னாலுமே செல்லுபடி ஆகாது மேடம் அப்படின்ற மாதிரி கையை விரிச்சிடுறாரு சரவணன். உடனே என் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படாத, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, போடி இதுக்கு மேலே யார் அனுபவிக்க போகிறா, யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம், போ அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா சொல்லவுமே இவளுக்கு கோபம் தாங்க முடியல. இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் தாங்க முடியாமல், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் சீக்கிரமாக, என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாத, நான் போயிட்டு திரும்ப வருவேன், திரும்ப உன்னை உன் குடும்பத்தை எல்லாத்தையும் நான் அழிப்பண்டி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்போ தான் சண்முகம் சொல்கிறாரு, முடிஞ்சா உன்னால் முடிஞ்சா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவளுக்கு கோவம் வந்துடுது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க சண்முக வாத்தியாரே அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் தப்பு பண்ணுறா போகிறான்னு அவங்கவுங்களுக்கே தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருந்துட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அண்ணன் இருந்துக்கிட்டு
நாங்களே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் நீயே போய் போலீஸில் மாட்டிக்கிட்டேடி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு நீ பண்ண எல்லா அட்டூழியத்துக்கும் கடவுள் ஓன் வாய் மூலியமாகவே நீ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே வந்து சரி ஆகும். ஏன்னா சரி ஆகலைன்னா எதுவுமே வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து அண்ணன் சொல்லிடுறாங்க சரவணங்கிட்ட. இதுக்கு மேலேயாச்சும் திருந்துங்க. என்ன உங்கள் அப்பாவை அவள் அடைச்சி வச்சிருக்கா, ஏன் அப்பாவை அடைச்சி வச்சிருக்கா, அவள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அதனால் நீங்கள் இன்னுமே வந்து நம்பிக்கிட்டு அவளை தங்கம் வயிறுன்னு கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அவள் உங்கள் தலையில் ஏறி உட்காரதான் செய்வாள். இது எல்லாத்தையும் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லாம் நடந்துச்சு. இது நடந்தும் அவள் உங்களுக்கு வேணும்னா ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நான் சின்னத்தான் அப்புறம் மாமா 3 பேர் அந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவு இல்லைன்னு முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்துட்டு சண்முகத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படி வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வரதாங்க போகுது. ஏன்னா இந்த ரம்யா எவ்வளோ ஆட்டம் போட்டா இதுக்கு மேலேயாச்சும் திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரம்யா மாதிரியான ஒரு ஆளுங்கள்லாம் என்ன நடக்குன்னே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மோசமாக போயிடும். இதுக்கு மேலேயாச்சும் வந்து திருந்துறாங்களா இல்லையா, இப்படியே தான் இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. என்னன்னா எல்லா பிரச்சனையுமே முடிய தான் போகுது. அதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம்.